ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளாஸ்டிக் பேங்கில் மேக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நான் கண்ணாடி பேங்கில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், அது கொஞ்சம் செட் ஆகலை எனக்கு. ஸோ அதனால் இப்போ அந்த த்ரெட்டுக்கு மேலேயே நான் வேறு ஒரு கலரை சூஸ் பண்ணி இந்த 2 பேங்கில் வச்சு இந்த கண்ணாடி பேங்கில் வச்சு நான் மேக் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த 2 பேங்கில் கம் போட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம கம் அப்ளை பண்ணி நல்லா இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பேங்க்லையும் நல்லா நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து த்ரெட் சுற்றலாம். நான் இப்போ செகண்ட் டைம் இந்த மாதிரி கோல்டன் கலரை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நம்ம த்ரெட் சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரியே கரெக்டாக அந்த கம்மை நீங்கள் ஈவனாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபினிஷிங் இதுக்கு கிடைக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும் அது. ஆக்சுவலி நான் இதே மாதிரி ஒரு 3 பேங்கிள்ஸ் ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது சிம்பிளாக நம்ம மேக் பண்ணியாச்சு. இதோட நம்ம சிங்கிள் ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள் ஆட் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இல்லை இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னாலும் ஓகே. நான் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு ஃபுல்லாக அந்த த்ரெட் நம்ம சுற்றி இருக்கிறதவே அது ஃபுல்லாக மறைச்சிருச்சு. அதனால நான் சிங்கிள் பேங்கிள் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிள் இதோட மேட்ச் பண்ணி நம்ம வேர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளி நீட்னஸ் லுக் இதுக்கு கிடச்சிச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக மேக் பண்ணிக்கி நம்ம போட்டுக்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ்.